எந்த அன்சர்டனிட்டி மார்க்கெட்டில் அச்சுறுத்தல் இருந்தாலும் உடனே தேடப்படுற ஆப்ஷன் என்னன்னா 1.7 lakh crores இந்தியன் ஈக்விட்டிஸை வித்திருக்காங்க. ட்ரம்ப் இப்போ என்ன சொல்றாரு, இந்தியா என்ன சந்தோஷப்படுத்தலைன்னா ஆயில் எந்த அளவுக்கு பாதிக்கும், கோல்டை பாதிக்குமா, சில்வரை பாதிக்குமா, தங்கத்தில் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒருவேளை யூஎஸ்க்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருந்தா வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்ஸில் பொதுவாக எல்லா இடத்துலையும் பேசப்படுற ஒரே டாபிக் என்னென்னா வெனிசுலா தான். யூஎஸ் வெனிசுலாவை அட்டாக் பண்ணி அவங்களோட பிரசிடெண்ட்டை அவங்க கஸ்டடியில் எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது உலக அளவில் ஒரு பெரிய பிரச்சனை இன்றைக்கி பேசப்படுது. இது இப்போது இந்திய மார்க்கெட்ஸை, குளோபல் மார்க்கெட்ஸை எந்த லெவலுக்கு பாதிக்கும், இம்பேக்ட் எந்த லெவலுக்கு இருக்கும், ஆயில் எந்த அளவுக்கு பாதிக்கும், கோல்டை பாதிக்குமா, சில்வரை பாதிக்குமா, சில்வரும் கோல்டும் நல்லா போயிட்டுருக்கு, இது எந்த லெவலுக்கு திசை மாறுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரும். இப்போது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யூஎஸ் வெனிசுலாவை அட்டாக் பண்ணது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெனிசுலா தான் வேர்ல்டுலேயே அதிகப்படியான ஆயில் ரிசர்வ்ஸ் வச்சுருக்கிற கண்ட்ரி. கிட்டத்தட்ட 300 பில்லியன் அளவுக்கு ஆன பேரல்ஸ் வச்சுருக்காங்க. அந்த லெவலுக்கான ஆயில் ரிசர்வ்ஸ் அவங்ககிட்ட இருக்கிறதுனால அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை கைப்பற்றுவதோட எண்ணத்தில் தான் யூஎஸ் இதை பண்ணியிருக்கு. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒருவேளை அவங்க வெனிசுலாவுக்கு சாதகமாக அல்லனா யூஎஸ்க்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருந்தா அது டெஃபினெட்லி இந்தியாவை பாதிச்சிருக்கும். எந்த லெவலுக்கு பாதிச்சிருக்குன்னா, ஆல்ரெடி யூஎஸ் இந்தியாவோட ட்ரேட் டீல் எப்போவோ இருந்து நடக்கும்னு சொல்லி அது இழுத்துக்கிட்டே இருக்குது. அது இனிமேல் தள்ளி போயிருக்கும், எல்லாம் ஒருவேளை நடக்காமலே கூட போயிருக்கும். இந்தியா வெனிசுலாவுக்கு ரொம்ப ஃபேவராக ஓப்பனாக ஒரு கம்யூனிகேஷனுக்கு விட்டுருந்தாலோ, யூஎஸ்ஐ எதிர்த்து ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாலோ இதாயிருக்கும். ஆனால் இந்தியா ரொம்ப சட்டிலாக அந்த நடந்த சம்பவத்துக்கு வருத்தத்தை தெரிவித்து அதுக்கு மேலே எதுவுமே சொல்லலை. மற்ற பிரிக்ஸ் நேஷன்ஸ், இந்தியாவை தவிர இருக்கிற மற்ற எல்லா பிரிக்ஸ் நேஷன்ஸும் இதை ஆக்சுவலி கண்டிச்சிருக்காங்க. இந்தியா அந்த ஸ்டாண்டை எடுக்கலை. ஏன்னா ட்ரேட் டீலை பொறுத்தவரை அது ஆல்ரெடி பாதிக்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அந்த ஸ்டாண்டை எடுக்கலை. அந்த ஸ்டாண்டை எடுத்தது நல்லதாக போச்சு. இந்தியன் மார்க்கெட்ஸ் இதனால் பெருசாக பாதிக்கப்படலை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ட்ரம்ப் இப்போ என்ன சொல்கிறாரு, ரீசெண்ட் ஸ்டேட்மெண்ட், அவரோட நேற்றைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா என்னை சந்தோஷப்படுத்தலைன்னா நான் டேரிஃபில் இன்னும் ஜாஸ்தி ஏற்றுறதுக்கோ அது எப்படி நீடிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. எதனாலனா ஆக்சுவலி ட்ரம்ப்போட என்னென்னா, இந்தியா ரஷ்யாக்கிட்ட ஆயிலே வாங்கக்கூடாதுன்னு. இந்தியா அதை ஓவர் நைட் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இல்லாதனால பெருமளவு குறைச்சிட்டு வராங்க. யூஎஸ்கிட்டேருந்து வாங்குகிற ஆயில் அளவு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ரஷ்யாவிலேருந்து வாங்குறத பெருமளவுக்கு குறைச்சிட்டே இருக்காங்க. பட் அந்த ஜீரோ பண்ண முடியல. அது பண்ணுறதுக்கு கால அவகாசம் தேவை. ஸோ இதை ஸ்டாப் பண்ணாததுக்கே ஆல்ரெடி ட்ரம்ப் கிட்டேருந்து எச்சரிக்கை வர்ற சமயத்தில் இந்தியா வெனிசுலாவுக்கு சப்போர்ட்டாகவும் இந்த யூஎஸ்க்கு ஆப்போசிட்டாகவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தா அது பயங்கரமான ரிப்பிள் எஃபெக்ட்ஸ் உண்டு பண்ணியிருக்கோம். மார்க்கெட்டோட போக்கை மாற்றிருக்கோம். அண்ட் அந்த ட்ரேட் டீலுங்கிறது கேள்விக்குறியாகவே இருந்திருக்கும். எஃப்ஐஎஸ் ஆல்ரெடி பெரிய லெவலில் செல் பண்ணியிருக்காங்க. 2025 மட்டும் எஃப்ஐஎஸ் 1.7 lakh crores இந்தியன் ஈக்விட்டிஸை வித்திருக்காங்க. அதுவும் நீடிச்சுட்டே இருந்திருக்கும். ஏன்னா ட்ரேட் டீல் நடக்கலைன்னா இந்தியாவுக்கு டெஃபினெட்லி சாதகமான சூழ்நிலை வந்திருக்காது. ருப்பி வீக்கனிங் கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கும். இந்த சூழ்நிலையில் எஃப்ஐஎஸ் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். வராமலே கூட போயிருப்பாங்க. ஸோ இது எல்லாம் நடக்கக்கூடாது, நடந்துடும் அப்படிங்கிறதுனால தான் இந்தியா ரொம்ப கவனமாக காய் நகர்த்தி இந்த மாதிரி யூஎஸ்க்கு எதிரான எந்த ஸ்டாண்டும் எடுக்கலை. இது ஒரு பக்கம் மார்க்கெட் பற்றி இருந்தாலும், கோல்டு சில்வரை பொறுத்தவரைக்கும் இது சாதகமான ஒரு விஷயம். நார்மலி எந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் நடந்தாலும், எந்த கண்ட்ரிஸ் கடையில் வாரம் நடந்தாலும், அந்த மாதிரி சூழ்நிலையில் நார்மலி இன்வெஸ்டர்ஸ்க்கு, பர்டிகுலர்லி ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும். ஏன்னா இந்த அன்சர்டனிட்டினால் ஏதாவது விபரீதமாக நடந்தால் மார்க்கெட்டை பெருசாக பாதிச்சிடும், மார்க்கெட் பெருசாக இறங்கும் அப்படின்னு அந்த ரிஸ்க்கை எடுக்க விரும்பாத பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் தங்கத்தில் கொண்டு தான் நார்மலி முதலீடு பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் தங்கத்துக்கு சேஃப் ஹெவன்கிற பேர். எந்த அன்சர்டனிட்டி மார்க்கெட்டில் அச்சுறுத்தல் இருந்தாலும் உடனே தேடப்படுற ஆப்ஷன் என்னென்னா தங்கம். ஏன்னா அங்கே கொஞ்சம் சேஃப்டி இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ சில்வரும் சேர்ந்துக்குது. ஸோ இதனால் இந்த பர்டிகுலர் சம்பவம் அன்சர்டனிட்டி நடக்கிறதுனால இன்னொரு விஷயம், இது ஒருவேளை இதோடு நிற்காது. இன்னொரு பக்கத்தில் யூஎஸ் ஆல்ரெடி கியூபாவை எச்சரிச்சிட்ருக்கு. நிறைய கண்ட்ரீஸ்
ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டிச்சிருக்காங்க. பிரிக்ஸ் நேஷன்ஸ் மட்டும் இல்லை, உலக அளவில் நிறைய கண்ட்ரீஸ் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதில் ஏதாவது கண்ட்ரீஸை மறுபடியும் ட்ரம்ப் டார்கெட் பண்ணாருன்னா இது அப்படியே ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் ஆகி ஒவ்வொரு கண்ட்ரி மூலமாக கண்ட்ரிக்கும் இடையில பிரச்சனை நடந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது செட்டில் ஆகிறது வரையிலும் தங்கத்துக்கும் சில்வருக்கும் இது ஒரு சாதகமான சூழ்நிலை தான். ஸோ தங்கத்தில் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் டெஃபினெட்லி இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கோல்டும் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது. மற்றபடி ஆயில் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு இது ஒரு நெகட்டிவ் சினாரியோ தான். மற்றபடி இன் ஜென்ரல் இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது, இந்தியா எடுத்திருக்கிற ஸ்டாண்டை வச்சு பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் இந்தியன் மார்க்கெட்ஸை பெரிய லெவலில் பாதிக்காது. கமாடிட்டிஸ் பர்டிகுலர்லி கோல்டு அண்ட் சில்வர் சாதகமாக இருக்கும். ஈக்விட்டி மார்க்கெட்டில் இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கு அன்சர்டனிட்டி இல்லை. பட் இந்த பிரச்சனை இதோட ஓய்மாங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா இது மற்ற கண்ட்ரீஸை நோக்கி மறுபடியும் திரும்புமா, அதாவது அகெயின்ஸ்டாக பேசியிருக்கிற மற்ற கம்பெனிஸை நோக்கி மறுபடியும் ட்ரம்ப் ஏதாவது பண்ணுவாரா, இந்தியாவே திடீர்னு ரொம்ப பொறுக்காமல் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கண்டிப்பாக அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இல்லை வெனிசுலாவுக்கு சாதகமாக விடுற சுச்சுவேஷன் வந்ததுன்னா அந்த டைமில் பாதிக்கலாமே தவிர இப்போதைக்கு இந்தியா இடத்துல எடுத்திருக்க ஸ்டாண்டு ஈக்விட்டி மார்க்கெட்ஸை பெருசாக பாதிக்காது. ஸோ இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க இதனால் பயந்து வெளியே வரக்கூடாது, வர வேணாம். கோல்டில் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்களும் ஹோல்ட் பண்ணலாம். இது ஒரு இன்னொரு அடிஷ்னல் அப் மூவை தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதுசாக இன்வெஸ்ட் பண்ண போகிறவங்களும் பெரிய லெவலில் யோசிக்க வேண்டியதில்லை. கோல்டு சில்வர்லையாக இருந்தாலும் டெஃபினெட்லி தே கேன் இன்வெஸ்ட். மேபி இப்போ நீங்கள் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 10 லட்ச ரூபா கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் 20-30% ஒரு 2-3 லட்சம் வரையிலும் ஒதுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி குளோபல் அன்சர்டனிட்டிஸ், பர்டிகுலர்லி இந்த அன்சர்டனிட்டி எங்கேயாவது ஒரு விதத்தில் இன்னும் பெரிய அட்டாக் நடந்தது, அதெல்லாம் இந்த இம்பேக்ட் நீளுது அப்படின்னா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் மார்க்கெட் கொஞ்சம் டிப் ஆச்சுன்னா அந்த டைமில் இந்த அடிஷ்னலி வச்சுருக்கிற இந்த 30% நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறத அந்த பாட்டம் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்லி திங் இஸ் ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட் பண்ண போகிறவங்க டெஃபினெட்லி ஒரு 20-30% அளவுக்கு சர்ப்ளஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஏதாவது டிப் ஆகிற சிச்சுவேஷனில் டெஃபினெட்லி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ மேபி உங்களுக்கு பட்ஜெட் வருது, பட்ஜெட்டில் ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வந்தனாலும் மார்க்கெட் ட்ராப் ஆகலாம். பட் பெரும்பாலும் அதுக்கான வாய்ப்பு இல்லைங்கனாலும் பட்ஜெட்டுங்கிறது ஒரு ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டுக்காக வெயிட் பண்ணி அதுக்கு பக்கத்துலேயோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வர டைம்லேயோ மார்க்கெட் இம்பேக்ட் எப்படி இருக்கோ அந்த டைமில் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சர்ப்ளஸ் வச்சுக்கலாம். மற்றபடி இப்போ இருக்கிற இந்தியாவோட ஸ்டாண்ட், பர்டிகுலர்லி யூஎஸ் வெனிசுலா இஷ்யூவை பொறுத்தவரைக்கும் அந்த ஸ்டாண்ட் மார்க்கெட்டுக்கு பெருசாக பாதிப்பு உண்டு பண்ணாது. பட் இந்த ப்ரிகாஷன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது இன்வெஸ்டர்ஸ்க்கு பெட்டர். Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.